பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள சூழலில் சென்னை கோயம்பேடு பொங்கல் சிறப்பு சந்தையில் சென்னை மட்டுமின்றி பிற மாவட்ட மக்கள், வியாபாரிகள் கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்க அதிக அளவு வந்திருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கோயம்பேடு சிறப்பு சந்தையில என்னென்ன வியாபாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு? வியாபாரிகள் தரப்பும் பொதுமக்கள் தரப்பும் என்ன சொல்றாங்க? வணக்கம் ஷாம். பொங்கல் பண்டிகை நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை கோயம்பேடு காய்கறி வளாகத்தில் பொங்கலுக்கென்று சிறப்பு சந்தை என்பது கடந்த வியாழக்கிழமை முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் சிறப்பு சந்தையை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகைக்கு பயன்படுத்தக்கூடிய கரும்பு, மஞ்சள், இஞ்சி, அதே போல மண்பானை, தோரணை உள்ளிட்ட பொருட்கள் இந்த இடத்துல விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த வியாழக்கிழமை தொடங்கப்பட்ட இந்த பொங்கல் சிறப்பு சந்தை என்பது வருகின்ற 16ஆம் தேதி வரை தொடர்ந்து பொங்கல் இந்த விற்பனை என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு கட்டு கரும்பு என்பது 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல இஞ்சி 50 ரூபாய் முதல் 100 ரூபாய்க்கும், மஞ்சள் ஒரு கட்டு 60 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தோரணியை பொறுத்தவரைக்கும் தோரணி ஒரு கட்டு 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடப்பாண்டு முதல் கஸ்தூரி மஞ்சள் ஒரு கட்டு 100 ரூபாய்க்கென இந்த பொங்கல் சிறப்பு சந்தைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பொங்கல் சிறப்பு சந்தை கடந்த வியாழக்கிழமை முதல் செயல்பட்டு வந்தாலும் கூட பொதுமக்களுடைய வருகை என்பது மிகவும் கம்மியாக இருக்கிறதாகவும், இங்க இருக்கக்கூடிய விற்பனை மிகவும் மந்தமான முறையில் இருப்பதாகவும் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் சொல்கிறாங்க. குறிப்பாக நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு மஞ்சள் விற்பனை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக தற்போது நம்முடைய மஞ்சள் வியாபாரி ஒருவர் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். அனப்பா வணக்கம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வியாபாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வியாபாரம் போன ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப கம்மி. மக்கள் வருவது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மழைதான் தாகத்தை ஏற்படுகிறது. விலையெல்லாம் ரொம்ப சரிவுகள் ஏற்பட்டு விட்டது. போன ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப சரிவுகள் ரொம்ப அடைந்திருக்கு. விவசாயி ரொம்ப வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை காட்டிலும் விலை குறைவாக இருந்தாலும் மக்களுடைய வருகை மிக குறைவாக இருப்பதால் வியாபாரம் மிகவும் மந்தமான முறையில் நடைபெறுவதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காலை முதலே இந்த பகுதிகளில் லேசான தூறல் மழை என்பது பெய்து வருவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக ஒரு சேரும் சகதியுமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொங்கலுக்கென அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு சந்தையில விலைகள் கம்மியாக இருந்தாலும் பொதுமக்களுடைய வருகை குறைவாக இருப்பதால் இங்கு வியாபாரம் மந்தமான முறையில் நடைபெற்று வருவதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பொங்கல் சந்தையை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டுமில்லாத பிற பகுதிகளிலிருந்து மக்கள் வாங்கி செல்வாங்க. அதே போல பிற பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த இடத்துல, மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த இடத்துல வண்டிகளை நிறுத்தி விற்பனை செய்து வருகிறார்கள். பொதுமக்கள் வருகை குறைவாக இருப்பதால் வியாபாரம் மிகவும் மந்தமான முறையில் நடைபெற்று வருவதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிலையில் சென்னை கோயம்பேடு பொங்கல் சிறப்பு சந்தையின் கள விவரங்களை உடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.